இரவு நேர பிரதான செய்தியின் தலைப்பு செய்திகள். எரிபொருளை சேமிக்க வேண்டாம், தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பில்லை என பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் உறுதி. முன்னாள் அரசு புலனாய்வு பணிப்பாளர் சுரேஷ் அலே வைத்தியசாலையில் அனுமதி. ஈரானில் 600 மணித்தியாலங்களை தாண்டியது இணையதள தடை, 466 பேர் கைது. கென்யாவில் பெருவெள்ளம், 88 பேர் பலி, 34,000க்கும் அதிகமானோர் இடம்பெயர்வு. மத்திய கிழக்கு போர், ஜெனீவாவில் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் அவசர விவாதம். செய்திகளை வாசிப்பவர் அரவிந்தன் பாலுப்பிரியா. நாட்டின் மாதாந்த எரிபொருள் தேவையை விட 10% அதிகமான எரிபொருள் தற்போது முன்கூட்டியே பதிவு செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் தேவையற்ற முறையில் எரிபொருளை சேமிப்பதை தவிர்த்தால் நாட்டில் தட்டுப்பாடு ஏற்படாது என அதன் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெத்திகுமாரகே தெரிவித்துள்ளார். எதிர்வரும் மே மாதம் நடுப்பகுதி வரை நாட்டிற்கு தேவையான எரிபொருள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளது. QR குறியீடு அமலில் இருப்பதால் மாதாந்த நுகர்வு அளவு சீராக கண்காணிக்கப்பட்டு விநியோகிக்கப்படும். பொதுமக்கள் அவசர காலத்திற்காக எரிபொருளை வீடுகளில் சேமித்து வைக்க வேண்டாம். சாதாரண நுகர்வு முறையை பின்பற்றினால் அனைவருக்கும் தட்டுப்பாடின்றி எரிபொருள் கிடைக்கும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தடுப்பு காவலில் உள்ள அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் அலே திடீர் சுகையீனம் காரணமாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சுரேஷ் அலே தற்போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பொறுப்பில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார். எவ்வாறாயினும் அவரது உடல்நிலை குறித்து விசாரிப்பதற்காக குடும்ப உறுப்பினர்கள் அனுமதி கோரியிருந்த போதிலும் அதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை என குறிப்பிடப்படுகின்றது. நேற்று சலே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அவரது உடல்நிலை குறித்து அறிவிக்கப்பட்டதன் பின்னர் நீதவான் அவரை பார்வையிட்டதுடன் பின்னர் வைத்தியரிடம் ஆற்றுப்படுத்தியுள்ளார். அங்கு வைத்திய ஆலோசனையின்படி அவர் தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. ஈரான் அரசாங்கத்தினால் அந்நாட்டில் விதிக்கப்பட்டுள்ள இணைய தடை 26 நாட்களாக தொடர்வதுடன் அது 600 மணித்தியாலங்கள் என்ற எல்லையை தாண்டியுள்ளதாக நெட்பிளாக்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த தடையின் காரணமாக ஈரான் நாட்டு மக்கள் சர்வதேச தகவல் வலைப்பின்னலிலிருந்து தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். போர்க்காலத்தில் தகவல்களை அறிந்து கொள்ளும் உரிமை இதன் மூலம் மீறப்படுவதாக சில ஆய்வு பிரிவினர் தெரிவிக்கின்றனர். அரசாங்கத்தின் தடையை மீறி அவ்வப்போது இணையத்துடன் இணைய முயன்ற 466 பேர் கடந்த சில நாட்களில் ஈரான் அரசாங்கத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கிழக்கு ஆப்பிரிக்கா நாடான கென்யாவில் கடந்த 6ஆம் தேதி முதல் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கில் சிக்கி இதுவரை 88 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு உள்துறை அமைச்சு உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. தலைநகர் நைரோபி உள்ளிட்ட பல மாகாணங்கள் இந்த அனர்த்தத்தினால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. நைரோபி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கை தொடர்ந்து தற்போது மேற்கு கென்யாவில் உள்ள நயாண்டோ மற்றும் டனா ஆறுகளிலும் நீர்மட்டம் உயர்ந்து குடியிருப்பு பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. வெள்ளத்தின் தாக்கம் அதிகரித்து வருவதால் இதுவரை 34,000க்கும் மேற்பட்ட மக்கள் தமது வீடுகளை விட்டு வெளியேறி பாதுகாப்பான இடங்களில் தஞ்சமடைந்துள்ளனர். கடந்த 20ஆம் தேதி முதல் மீண்டும் மழை தீவிரமடைந்துள்ளதால் மீட்பு பணிகளில் சவால்கள் ஏற்பட்டுள்ளதுடன் உயிரிழப்புகள் மேலும் அதிகரிக்கக்கூடும் என அச்சப்படுகின்றது. மத்திய கிழக்கு போர் நிலவரம் தொடர்பாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அரிய மற்றும் அவசர விவாதம் ஜெனீவாவில் நடைபெற்றது. ஈரான் தனது பொது கட்டிடங்கள் மற்றும் முக்கிய எரிசக்தி உட்கட்டமைப்புகள் மீது நடத்தும் தாக்குதல்களை கண்டித்து பஹ்ரைன் மற்றும் வளைகுடா நாடுகள் விடுத்த கோரிக்கைக்கு அமைவாக இந்த விவாதம் நடைபெற்றது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது தாக்குதல்களை ஆரம்பித்து இன்றுடன் 26 நாட்கள் ஆகின்றன. இவ்வாறானதொரு பின்னணியில் இஸ்ரேல் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா இலக்குகளின் மீதும் தாக்குதல்களை நடத்தி வருவதாக வெளிநாட்டு ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. அத்துடன் அமெரிக்கா சுமார் 2000 துருப்புக்களை மத்திய கிழக்கு பிராந்தியத்திற்கு அனுப்பியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆயுள் மீடியாவை ஃபாலோ செய்யுங்கள்.